நம்ம வாழ்க்கையில் கண்டிப்பாக எப்பாவது ஒரு தடவாவது ஒரு இறந்தவங்க வீட்டுக்கு போயிருப்போம். அந்த இளவு வீட்டில் சுற்றி இருக்கிற சொந்தக்காரங்க எல்லாருமே இறந்து போனவங்களோட உடம்ப நடுவில் வச்சுக்கிட்டு இவங்க ஒரு முறையாவது மறுபடியும் எந்திரிச்சு வந்துட மாட்டாங்களான்னு சொல்லி புலம்புவாங்க. நம்ம குடும்பத்திலே கூட அது நடந்திருக்கும். ஆதங்கம், என்னடா நம்ம கூடவே இருந்தவங்க இறங்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு இமோஷனலாக பேசுகிற ஒரு விஷயம். 300 வருஷத்துக்கு முன்னாடி சர்பியாவில் இருக்கிற ஒரு கிராமத்தில் பீட்டர் அப்படிங்கிற ஒருத்தர் இறந்து போனதுக்கப்புறம் அவரோட பையனும் இதே மாதிரி புலம்பி இருக்காங்க. அதுக்கப்புறம் பீட்டரை கொண்டு போய் புதைச்சிட்டு வந்துட்டாங்க. 1 நாள் 2 நாள் 3 நாள் கழிச்சு அவரோட பையன் ரொம்ப கேஷுவலாக அவங்களோட வீட்டுக்குள்ள மாடியிலேருந்து கீழே என்னடா சத்தம்னு சொல்லி இறங்கி வந்து பார்க்குறப்போ பீட்டர் அந்த இடத்துல உயிரோடு நின்றுட்டு அவர் பையனை பார்த்து, பசிக்குது, கொஞ்சம் ரத்தம் வேணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கேட்டிருக்காரு. உலகத்தோட ஃபர்ஸ்ட் வேம்பயர், அதாவது ரத்த காட்டேரியோட கதையை தான் இன்னைக்கு நான் உங்ககிட்ட சொல்ல போறேன். அண்ட் நான் முதல் ரத்த காட்டேரி, முதல் வேம்பயர் அப்படின்லாம் சொல்றப்போ நம்ம லெஜெண்ட்ஸை பத்தி பேச போறது, அதாவது இதிகாசங்கள் கதைகளை பத்தி பேச போறது கிடையாது. உண்மையிலே ஆஸ்திரியன் கவர்மெண்ட் இப்படி ஒரு வேம்பயர் அப்படிங்கிற ஒரு விஷயம், எப்படி அந்த வேம்பயரை கண்டுபிடிச்சாங்க, அந்த வேம்பயர் எப்படி அந்த கிராமத்தில் இருக்கிற பல பேரை கொண்டுச்சு, நைட்டு தூங்கிட்டு இருக்கிற நேரத்தில் அந்த வேம்பயர் எப்படி தாக்குச்சு, செத்த வேம்பயர் மறுபடியும், செத்த ஒரு மனிதன் மறுபடியும் எப்படி வேம்பயரா திரும்பி வந்தாங்க, அந்த வேம்பயருக்கு சாகாவரம் இருக்கா, வேம்பயர் எப்படி வாழும், இந்த ரத்த காட்டேரியோட பழக்கம் என்ன அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஆஸ்திரியன் கவர்மெண்ட் ப்ராப்பரா டாக்குமெண்ட்லாம் பண்ணி வச்ச ஒரு பர்டிகுலர் கேஸை பத்தி நான் உங்ககிட்ட சொல்ல போறேன். ஸோ ஒரு பயங்கர கிரேசியான வீடியோ தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இந்த கதையை கேட்டு முடிக்கிறப்போ நம்மளுக்கே நைட்டு இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லைட்டா பயமுறுத்துற அளவுக்கு தான் இருக்க போகுது. இருந்தாலும் ஒரு பயங்கரமான ஹிஸ்டாரிக்கலான ஒரு சம்பவங்க. ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஹலோ எவ்ரிவான், நான் மதன் கௌரி அண்ட் ஹலோ மை டியர் MG Squad. முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆஸ்திரியா அப்படின்னு சொல்லப்படுற இந்த ஒரு நாடு இன்னைக்கு இருக்கிற சர்பியா அப்படின்னு சொல்லப்படுற ஒரு நாடை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்துச்சு. நம்ம MG ஸ்குவாடுக்கும் சர்பியாவுக்கும் வேற நிறைய பழக்க வழக்கம் இருக்குது. நம்ம அங்கே போய் விசிட்லாம் பண்ணிட்டு வந்திருக்கோம், இன்டர்நேஷனல் விளாக்லாம் மேக் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த சர்பியா அப்படின்னு சொல்லப்படுற ஒரு சின்ன நாடு, நான் அப்போ ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி சர்பியா போனப்பமே நம்மளோட நம்ம ஸ்குவாடோட ஸ்ட்ரென்த்தை விட அந்த நாட்டோட பாப்புலேஷனே கம்மி. ஸோ அந்த அளவுக்கு ஒரு சின்ன கண்ட்ரி, ஓகேவா? இப்போ 4 வருஷத்துக்கு முன்னாடி சொல்கிறேன். இப்போ இந்த சர்பியா அப்படின்னு சொல்லப்படுற நாடு கிட்டத்தட்ட 300 வருஷத்துக்கு முன்னாடி, ஓகேவா, எங்கே இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கேயே தான் இருந்துச்சு. ஆனால் அது ஆட்சி செஞ்சுட்டு இருந்தது ஆஸ்திரியான்னு சொல்லப்படுற இன்னொரு அரசாங்கம் ஆட்சி செஞ்சுட்டு இருந்தாங்க. அப்போ இந்தியாவை வெள்ளைக்காரங்க ஆட்சி செஞ்சுட்டு இருந்த மாதிரி. ஸோ ஆஸ்திரியா அப்படின்னு சொல்லப்படுற இன்னொரு ஒரு நாடு சர்பியாவை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த சர்பியாவில் கிஸ்லி ஜேஓ அப்படின்னு சொல்லப்படுற ஒரு பர்டிகுலர் கிராமமும் இருந்துச்சு. இந்த கிராமத்தில் மொத்தமே ஒரு 100 குடும்பம் இருந்திருப்பாங்க. மொத்தம் ஒரு 500 பேர் வாழ்ந்திருப்பாங்க, ஓகேவா? ஒரு ரொம்ப ரொம்ப சின்ன கிராமம். இந்த கிராமத்தில் 1662, ஓகேவா, பிறந்த ஒருத்தரோட பேர் பீட்டர் பிளகோஜோவிட்ஸ் அப்படிங்கிறவர். இவர் ஒரு நல்ல விவசாயியாக அங்கே வாழ்ந்துட்டு இருக்காரு. வர்றவங்க போகிறவங்களுக்குலாம் நல்ல உதவி செஞ்சுட்டு இருக்காரு. எல்லாருக்குமே வாரி வாரி கொடுக்குற அளவுக்கு ஒரு நல்ல மனுஷன், நல்ல ஃபேமிலி, சூப்பராக வாழ்ந்துட்டு இருக்காரு. 1725 நேச்சுரலான ரீசன்ஸ்னால இறந்து போறாரு. 1725 அவர் இறந்து போனதுங்கிறது எல்லா பிரச்சனைக்கும் ஆரம்ப புள்ளி. என்னடா பீட்டரோட கதை முடிஞ்சிருச்சுன்னு தானே யோசிக்கிறீங்க? இனிமே தான் பீட்டரோட கதை ஆரம்பிக்குது. ஸோ அவர் இறந்து போகிறது ஆனால் யாருமே எதிர்பார்க்காத ஒரு சம்பவமாக இருக்குது. ஏன்னா முந்தின நாள் வரைக்கும் எல்லாருக்குமே ஹெல்ப் பண்ணிட்டு எல்லாரு கூடயுமே சந்தோஷமா, ஊரில் இருக்கிறது மொத்தமே 500 பேருங்கிறதுனால எல்லாரு கூடயுமே பழகிட்டு எல்லாரோட சுபகாரியம் துக்க காரியம் எல்லாத்தையுமே கூட நின்ன பீட்டர் எதிர்பார்க்காத ஒரு நேரத்தில் திடீர்னு அகால மரணம் இறந்துட்டாருன்னு சொல்லிட்டு எல்லாருமே சோகமாக இருக்காங்க. பீட்டரோட உடல் அவங்க வீட்டில் வைக்கப்பட்டு இருக்குது. ஆனால் அவங்க சொந்தக்காரங்க மட்டும் இல்லாமல் ஊரில் இருக்கிற அத்தனை பேருமே பீட்டரோட வீட்டுக்கு பார்த்துட்டு போகிறாங்க. ஏன்னா அவ்வளோ பழக்கமாக பீட்டர் எல்லாரு கூடயுமே இருந்திருக்காரு. இவரோட உடல் எல்லாமே பார்த்து முடிச்சுட்டு இருக்கப்ப நிறைய பேர் புலம்பியிருக்காங்க, பீட்டர் நீ திரும்பி வந்துட மாட்டியா, அங்கே கூட இருந்துட மாட்டியா அப்படிங்கிறது எல்லாத்தையும் புலம்பியிருக்காங்க. அது எல்லாத்தையும் அவங்க துக்கத்தை எல்லாத்தையும் அனுசரிச்சதுக்கப்புறம் பீட்டரோட உடல் அந்த கேஸ்கெட்குள்ளே வைக்கப்பட்டு கொண்டு போய் அவங்க ஊரில் இருக்கிற அந்த பழமையான சிமெண்ட்ரியில் மூடப்பட்டு வந்துடுறாங்க. 1 நாள் 2 நாள் கழிச்சு அவங்களோட பையன் இருந்துக்கிட்டு அவங்க அம்மா கிட்ட போய், இல்லைம்மா கவலைப்படாத, இனிமேல் நான் குடும்பத்தை பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறத எல்லாத்தையும் சொல்லிட்டு மாடியில் இருக்கிற அந்த பையனோட ரூமில் போய் உட்காந்துக்கிட்டு, எப்படி நம்ம அப்பாவோட இவ்வளோ ஒரு நல்ல ஹெல்ப்ஃபுல்லான ஒரு மனுஷன் இந்த ஊரே போட்டுருது, இவர் எப்படி நம்ம ரீப்ளேஸ் பண்ண முடியும், இருந்தாலும் நம்மளோட கடமையை செய்யணும்னு யோசிச்சுட்டு இருக்கிற பீட்டரோட பையனுக்கு திடீர்னு ஒரு சவுண்டு டம் அப்படின்னு சொல்லி கீழே கேட்குது. யாரோ கதவை உடச்சிட்டு வந்த மாதிரி. பீட்டரோட பையன் இருந்துக்கிட்டு, யார் அது கதவை உடச்சிட்டு இந்நேரம் வர்ற மாதிரி இருக்குது, என்னாச்சுன்னு தெரியலையே, அம்மா வேற கீழே தனியாக இருப்பாங்களேன்னு பயந்துட்டு போய் மாடியிலேருந்து வேகமாக கீழே பார்க்குறாங்க. யாரு அப்படின்னு சொல்லி கேட்டா, அந்த இடத்துல ஒரு பயங்கர நீட்டான கோட் போட்டு ஆனால் மண்ணோட ஒருத்தர் திரும்பி பார்க்குறாரு. மூஞ்சி ஃபுல்லாக மண்ணாக இருக்குது. ஆனால் ட்ரெஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கர க்ளீனாக நீட்டாக இருக்குது. திரும்பி பார்த்துட்டு, பசிக்குது, சாப்பாடு கிடைக்குமா அப்படின்னு கேட்டிருக்காரு.
அது வேற யாரும் கிடையாது, 3 நாளுக்கு முன்னாடி செத்து போன பீட்டர் தான். அவர் பையன் இருந்துக்கிட்டு என்னடா அது அப்படின்னு சொல்லிட்டு பதறி போய் இருந்துக்கிட்டு, அப்பா நீங்கள் இறந்துட்டீங்க, நீங்கள் டெத்தில் இருந்தெல்லாம் திரும்பி வரக்கூடாது, திரும்பி போங்க அப்படிங்கிறத கொஞ்சம் நேரம் கழிச்சு பயந்து முடிச்சதுக்கப்புறம் சொல்கிறான். மதன் என்னமோ டாக்குமெண்டட் ஹிஸ்ட்ரி அதுன்னு சொல்லிட்டு இப்படிலாம் பேசுகிறேன்னு கேட்டிங்கன்னா, டாக்குமெண்ட்டில் என்ன இருக்குங்கிறத சொல்கிறேன், நீங்கள் கடைசியில் ஜட்ஜ்மெண்ட்டை நீங்களே எடுத்துக்கோங்க. ஸோ ஆஸ்ட்ரியன் கவர்மெண்ட் டாக்குமெண்ட்டை நான் சொல்கிறேன், இப்படி அவர் திரும்பி வந்துட்டாருங்கிறது ஆஸ்ட்ரியன் கவர்மெண்ட் டாக்குமெண்ட், ஓகேவா? நான் சும்மா இதெல்லாம் நமக்கு கதை கிடையாது, நான் கதைன்னு சொல்லிடுவேன், இது கதை கிடையாது, ஹிஸ்டாரிக்கலாக இப்படி நடந்துச்சுன்னா ஆஸ்ட்ரியன் கவர்மெண்ட் டாக்குமெண்ட் போட்டு வச்சுருக்காங்க. அவரோட பையன்கிட்ட வந்து என்னடா அது இவர் வந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பையன் இருந்துக்கிட்டு, இப்படி நீங்கள் வரக்கூடாது, நீங்கள் அங்கே தானே இருக்கணும், நீங்கள் இறந்துட்டீங்க, நீங்கள் ஆஃப்டர் வேர்ல்டுக்கு போகணும், இங்கே வரக்கூடாது அப்படி இப்படின்லாம் பேசி முதல்ல பதறன அந்த பையன் இருந்துக்கிட்டு சாப்பாடு கிடையாது, நீங்கள் திரும்பி போங்கன்னு சொன்னதாகவும், அவர் வந்து பயங்கரமாக அந்த பையனை முறைச்சிட்டு, எனக்கு நீ சாப்பாடு கூட கொடுக்க மாட்டேங்கிறல, இந்த ஊரில் நான் எத்தனை பேருக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கேன் தெரியுமா, உன்னைய கூட நான் தான் வளர்த்தேன், ஆனால் எனக்கு சாப்பாடு கிடைக்காதுல்ல அப்படின்ட்டு வேகமாக அந்த வீட்டை விட்டு போனதாக அவரோட பையன் வந்து அடுத்த நாள் அவங்க ஊரில் இருக்கிற எல்லார்கிட்டையுமே போய் சொல்கிறான். இந்த ஊரில் இருக்கிறவங்களாம் இருந்துக்கிட்டு உங்களை மாதிரியே என்னைய மாதிரியே இருந்துக்கிட்டு இவனை நம்பலாமா வேணாமா, இவன் சொல்கிறது எதுவும் நம்புற மாதிரி இல்லையே, செத்தவன் திரும்பி வந்தானா அப்படின்னு சொல்லிட்டு கல்லறையை போய் பார்க்குறாங்க. கல்லறையெல்லாம் எப்பவும் போல் ப்ராப்பராக பேக் பண்ணி மூடி வச்ச மாதிரியே இருக்குது. என்னடா இது, அங்கே கல்லறையெல்லாம் மூடி இருக்குது, இவர் பையனா வந்தார் நைட்டு வந்து கதவை உடஞ்ச கதவை காமிச்சிட்டு இருக்கான். அவங்க அம்மா இருந்துக்கிட்டு இல்லை நான் பார்க்கலப்பா அப்படின்னு சொல்லிடுறாங்க. இவர் பையன் மட்டும் நான் ஊர் ஃபுல்லாக போய் சொல்கிறான். ஊரில் இருக்கிற மக்கள்லாம் அந்த பையனை நம்பவே முடியலை. சும்மா கதை விடுறானா, ஏதாவது காசு எதிர்பார்க்குறானா, இல்லை அப்பா இறந்த சோகத்தில் ஏதாவது பைத்தியம் ஆயிட்டானா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. ஆனால் அடுத்த நாளே பார்த்தீங்கன்னா அவங்களோட பையன் வந்து திடீர்னு என்னாச்சுன்னு தெரில, பயங்கரமாக ரத்த வாந்தியாக எடுக்கிறான், பயங்கரமாக உடம்பு சரியில்லாமல் போகுது, அண்ட் அவங்களோட பையன் இறந்து போய்ட்றான். இப்போ அந்த ஊர் மக்களுக்கெல்லாம் பயங்கர பயம். என்னடா அது, இந்த பையன் நல்லா தானே இருந்தான், திடீர்னு இறந்து போகிறான் அப்படின்ட்டு இருக்கப்போ சுற்றி இருக்கிற 1-2 பேர் இருந்துக்கிட்டு ஏதாவது விஷம் கொடுத்து செத்துருப்பான்ப்பா அப்பா இறந்த சோகத்தில், விட்டுருங்க, அது ரொம்ப யோசிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. ஆனால் அதுக்கு அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் இருந்துக்கிட்டு, என் கனவுல நேற்றுக்கு பீட்டர் வந்த மாதிரியே இருந்துச்சு, என்கிட்ட இருந்துக்கிட்டு எனக்கு பசிக்குது, உனக்கு எவ்வளோ உதவி செஞ்சுருக்கேன், எனக்கு கொஞ்சம் பசிக்குது, சாப்பாடு வேணும், ரத்தம் வேணும் அப்படின்லாம் கேட்ட மாதிரி இருந்துச்சு அப்படின்னு ஒருத்தவங்க சொல்கிறாங்க. இப்போ ஊரில் இருக்கிற மக்களுக்கெல்லாம் லைட்டாக பயம் வர ஆரம்பிக்குது. ஒருத்தங்க 2 பேர் ஆகுது, 2 பேர் 3 பேர் ஆகுது. ஒரே வாரத்தில் 9 பேர் வந்து கண்டினியூஸாக இந்த மாதிரி என் கனவுலையும் பீட்டர் வந்தார், இல்லை என்கிட்ட பீட்டர் வந்தார், நான் பீட்டரை பார்த்தேன், நைட்டு தூக்கத்தில் பார்த்தேன்னா நெஜத்தில் பார்த்தேன்னான்னு தெரியல, ஆனால் எனக்கு ஞாபகம் இருக்குதுன்னு சொல்லிட்டு 9 பேர் பீட்டர் கூட நல்லா பழகினவங்க அவங்க ஏரியாவில் இருக்கிறவங்களே அடுத்தடுத்து சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அண்ட் அதுக்கு அடுத்த வாரம் 9 பேரும் இறந்து போகிறாங்க. அங்கே இருக்கிற மக்களை யாருமே கண்ட்ரோல் பண்ணவே முடியல. இதில் எஸ்பெஷலி பீட்டரோட மனைவி வந்து இதெல்லாம் நடந்ததுக்கப்புறம் என்னடா செத்தவர் உயிரோட வந்துட்டாருங்கிற பயத்தில் வந்து ஊரை விட்டே கிளம்பி ஓடி போயிட்டாங்க. அண்ட் அங்கே இருக்கிற மக்கள் எல்லாருமே இருந்துக்கிட்டு ஒவ்வொருத்தங்களா இங்கே வந்து ஒரு ப்ராப்பராக இன்வெஸ்டிகேஷன் பண்ணி என்ன தான் நடந்துட்டு இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கணும், இல்லைன்னா நாங்கள் இந்த ஊரை விட்டு மொத்தமாக கிளம்பி போவோம்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற மக்கள்லாம் ப்ரொட்டஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் இதெல்லாம் எங்கே நடந்துட்டு இருக்கு, செர்பியாவில் நடந்துட்டு இருக்கு. செர்பியாவை ஆஸ்திரியான்னு இன்னொரு நாடு பிடிச்சி ஆட்சி செஞ்சுட்டு இருக்குது. இதுக்கு நடுவில் இவ்வளோ பிரச்சனையும் போயிட்டு இருக்குது. இந்த நேரத்தில் இன்னொரு விஷயம் வேறு நடக்குது. அங்கே இருக்கிற மக்கள் எல்லாரும் ஒரு கதையை கேள்விப்படுறாங்க. ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இதே மாதிரி ஃப்ரான்ஸில் ஒரு அப்பாவுக்கு நடந்திருக்குது. அங்கேருந்து ஒரு 500 வருஷத்துக்கு முன்னாடி, இப்போலேருந்தே அது 400 வருஷத்துக்கு முன்னாடி, அதுலேருந்து ஒரு 500 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு அப்பாவுக்கு நடந்திருக்குது. இதே மாதிரி அவங்க பையன் ஆசைப்பட்ட மாதிரி அவர் திரும்பி வந்தார். கடைசியில் அவர் பார்த்தா அவர் வந்து சும்மா திரும்பி வரல, அவர் ஒரு ரத்த காட்டேரி, அதாவது ஒரு வேம்பயராக திரும்பி வந்திருக்காரு. இவர் கூட ஒரு வேம்பயராக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஊருக்குள்ளே இன்னொரு கதை வேற ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிக்குது. ஆஸ்திரியன் கவர்மெண்ட் இருந்துக்கிட்டு என்னடா இவங்க நம்ம போய் பிடிச்ச கண்ட்ரியில் வந்து இவங்க நம்மளுக்காக வேலை பார்ப்பாங்க, சம்பாதிக்கலான்னு பார்த்தா இவங்க பேய் இருக்குது, பிசாஸ் இருக்குது, வேம்பயர் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிறவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்குன்னே வந்து ஒரு ஸ்பெஷல் ஆஃபீஸரை நியமிக்கிறாங்க. அந்த ஸ்பெஷல் ஆஃபீஸரோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏர்ன்ஸ்ட் ஃப்ரம்பால்ட் அப்படின்னு சொல்லப்படுற ஒருத்தர். இவர் வந்து ஒரு ஆஸ்திரியன் ஹை கமிஷனர். இவர் வந்து ஒரு பஞ்ச் ஆஃப் ஆஸ்திரியன் ஆர்மி மென்னை கூப்பிட்டுட்டு இந்த கிராமத்துக்கு கிளம்பி வராரு. எந்த கிராமத்துக்கு, நம்மளோட செர்பியாவில் இருக்கிற கிஸ்லி ஜேவோ அப்படின்னு சொல்லப்படுற கிராமத்துக்கு வந்து என்ஸ்ட் ஃப்ரம்பால்ட் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு ஆஸ்திரியன் அதிகாரி இருந்துக்கிட்டு பிடிச்சிருக்கிற நாடு, கரெக்டாக ஆட்சி செய்கிற நாடு. ஸோ அங்கே என்ன பிரச்சனை, என்ன பேயெலாம் வந்துருச்சுங்கிறீங்க, வேம்பயர்லாம் வந்துருச்சுங்கிறீங்க, என்ன இருக்கா இல்லையான்னு செக் பண்ணணும்னு சொல்லிட்டு வந்தப்போ அங்கே இருக்கிற ஊர் மக்கள்லாம் பயங்கர அஜிடேட்டடாக இருக்காங்க, பயங்கர கோவத்தில் இருக்காங்க. இவ்வளோ நாள் இங்கே வந்து ஒரு பேய், ஒரு வேம்பயர் வந்து எல்லாத்தையும் வேட்டையாடிட்டு இருக்குது, நீங்கள் அரசாங்கம் என்ன பண்ணிருக்கீங்கன்னு சொல்லி கேள்வி கேட்குறது. ஆஸ்திரியன்ஸ் வந்து ரொம்ப அவ்வளோ ஈஸியாக அந்த மூட நம்பிக்கைக்குள்ளெல்லாம் வரமாட்டாங்க. அவங்க வந்துக்கிட்டு இல்லைங்க அதெல்லாம் இருக்க வாய்ப்பில்லை, வேணா உங்களோட ஆறுதலுக்கு ஒரு விஷயம் பண்ணுறோம்,
உங்கள் எல்லார் முன்னிலையிலையும் நாங்கள் வந்து அவரோட சமாதியை மறுபடியும் ஓப்பன் பண்ணி உள்ளுக்குள்ளே பாருங்கள், ஒரு கிட்டத்தட்ட பை திஸ் டைம் வந்து அது ஒரு 3 வாரம் 4 வாரம் பழைய உடலாக இருக்கும். எவ்வளோ அழுகி போன நிலைமையில் இந்த உடல் இருக்குது, இதை போய் பார்த்துட்டு எல்லோரும் பயப்படுறீங்களே, அதனால உங்கள் முன்னாடி நாங்கள் எக்ஸ்கவேட் பண்ணி காமிக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஊர் மக்களும் இருந்துக்கிட்டு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எர்ன்ஸ்ட் ஃப்ரம்பால்டு கூட வந்து எல்லாருமே சேர்ந்து அந்த கிராமத்தில் இருக்கிற அந்த பழைய காலத்து கல்லறைக்கு போகிறாங்க. அந்த இடத்துக்கு போனதுக்கப்புறம் ரொம்ப கஷ்டப்பட்டு மறுபடியும் உள்ளுக்குள்ளே இருந்து நம்ம பீட்டரோட கேஸ்கெட் எடுத்து வெளியே வச்சு ரொம்ப கஷ்டப்பட்டு அடிச்சிங்க பாடுற ஒன்றுமே இல்லடான்னு சொல்கிறதுக்கு ஏற்ற மாதிரி நம்பி கதவெல்லாம் திறந்து பார்த்தா பீட்டர் வந்து ஒரு பொண மாதிரியே இல்லை, ஏதோ ஃப்ரெஷ்ஷாக தூங்கிட்டு இருந்த மாதிரி இருக்குது. அண்ட் அவர் வாய் ஃபுல்லாக ரத்தமாக இருந்திருக்குது, அவரோட நெயில்ஸ் எல்லாம் வளர்ந்துருக்குதுங்கிறது தெரியுது, அவரோட முடி எக்ஸ்ட்ராவாக ஒரு கொஞ்ச நாள் வளர்ந்துருக்குதுன்னு தெரியுது. அங்கே இருக்கிற கிராம மக்கள்லாம் இருந்துக்கிட்டு நான் சொன்னேன் பார்த்தேல்ல இது வேம்பயர், இது எல்லாமே வேம்பயருக்கான அறிகுறி, இது வேம்பயர் தான், வேம்பயரை நம்ம எரிச்சே ஆகணும், வேம்பயரை அழிக்கிறதுக்குன்னு சில சம்பிரதாயங்கள் இருக்குது, அதெல்லாம் செய்யலைன்னா மறுபடியும் வேம்பயர் வந்து இங்கே நிறைய பேரை கொண்டுரும், தயவு செஞ்சு வேம்பயரை கொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆஸ்திரியன் கவர்மெண்ட் கிட்ட சொன்னதுக்கப்புறம் எர்ன்ஸ்ட் ஃப்ரம்பால்டும் அங்கே வந்து ஆஸ்திரியன் ஆர்மி எல்லாருமே இருந்துக்கிட்டு இதுக்குன்னே வந்து சில பூஜை செய்யப்பட்ட இந்த ப்ரீஸ்ட் சர்ச்சில் இருக்கிறவங்களாம் இருப்பாங்களே, ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்லாபை கொடுத்துட்டு வராங்க, ஒரு வுட் ஸ்லாபை, அதை வந்து பீட்டரோட உடல் மேலே வச்சு ஆணி அடிக்கிற மாதிரி மறுபடியும் டங் டங்னு அடித்து அவர் வாய் ஃபுல்லாக ரத்தம் வந்திருக்குது, காதில் இருந்து ரத்தம் வந்திருக்குது. உடனே எல்லாருமே இருந்துக்கிட்டு பார்த்தீங்களா இதுதான் வேம்பயர் இறந்து போகிற சிம்பிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவரை அடித்து கொன்று அதுக்கப்புறம் மறுபடியும் அவரோட உடலை வந்து சில பூஜைகள்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இன்னொரு இடத்துல கொண்டு போய் அவரோட உடலை வந்து எரிச்சிருக்காங்க. அப்புறம் அந்த சாம்பலை கொண்டு போய் கடலில் போய் மிக்ஸ் பண்ணிட்டாங்க. இவ்வளோ ப்ராசஸும் முடிஞ்சாதான் அவர் வந்து ஒரு வேம்பயர் இனிமேல் வராது அப்படிங்கிறத அவங்க நம்புகிறாங்க. அண்ட் அங்கே கிராமத்தில் இருக்கிற பிரச்சனைகளும் கண்டினியூஸாக இறந்து போகிறேன். ஏன்னா 500 பேர் இருக்கிற கிராமத்தில் கிட்டத்தட்ட 10 பேர் ஒரே வாரத்தில் இறந்து போகிறாங்கிறது நார்மலான விஷயம். அதுவும் எல்லாமே ஒரே ஏரியாவில் பீட்டர் கூட பேசினவங்க, பீட்டர் கூட நல்லா பழகினவங்க. இது எல்லாத்துக்குமே ஒரு பேட்டர்ன் இருந்தது. அங்கே இருக்கிற மக்களுக்கு இவர் வேம்பயராகவே திரும்பி வந்துட்டாருங்கிற ஒரு நம்பிக்கையை கொடுக்குது. இவங்க இதெல்லாம் எரிச்சு முடிச்சதுக்கப்புறம் இனிமேல் பீட்டர் வரமாட்டார்னு சொல்லி நம்புகிறாங்க. அதுக்கப்புறம் அங்கே இருக்கிற மக்களுக்கு இன்றைக்கு வரைக்கும் பீட்டர் திரும்பி வந்தது கிடையாது. ஆனால் ஒரு ஸ்ட்ரேஞ்சான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கு வரைக்கும் இந்த சர்பியாவில் இருக்கிற கிராமம் வந்து 500 பேருக்கு மேலே யாருமே சேர்ந்தது கிடையாது. இங்கே இருக்கிற கிராம மக்கள் வந்து இத்தனை வருஷமாக ஒரு சின்ன குடும்பமாக தான் வாழ்ந்துட்டு இருக்காங்களே தவிர, கிராமங்கள் நாளாக பெருசாகும்ல, அது எதுவுமே மாறாமல் இன்னைக்கு வரைக்கும் அது கிராமமாகவே இருந்துட்டு இருக்குது. இதுக்கு காரணம் பீட்டரோட சாபம். அதனால தான் இந்த ஊரில் எந்த டெவலப்மெண்ட்டும் நடக்கல அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. வாட் எவர் செட் அண்ட் டன். இந்த கதையை நான் கேட்டப்போ யாரோ ஒருத்தர் வந்து பயங்கரமான ஒருத்தர் வந்து தன்னோட மரணத்தை ஃபேக் பண்ணிவிட்டு கேஸ்கெட்டில் படுத்துக்கிட்டு விடிஞ்சா போய் 4-5 பேரை கொண்டுட்டு ஏதோ ஒரு கேம் ப்ளே பண்ணவரை திடீர்னு கொண்டுட்டாங்க அப்படின்னு எனக்கு பர்சனலாக தோணுச்சு. ஆனால் இங்கே இருக்க மக்கள் இருந்து, ஏன்னா நீங்கள் கதையை கேட்டிங்கன்னா அது உண்மையிலே ஒரு மனுஷனாக கூட இருந்திருக்கலாம். எல்லா வேலையும் பார்த்துட்டு அவர் கேஸ்கெட்டில் தூங்கி நடிச்சு அது மாதிரி ஊரை பயமுறுத்துறதுக்கு பிளான் போட்ட ஒருத்தராக இருக்கலாம். இவங்க அடித்து கொண்டிருக்காங்க. ஆனால் உண்மையிலே அவர் வந்து வேம்பயர்னு சொல்லி அங்கே இருக்கிற கிராம மக்கள் நம்புகிறாங்க. ஸோ நான் 300 வருஷம் கழிச்சு நான் இதை பிரச்சனையை உங்ககிட்டே விட்டுறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? பீட்டர் வந்து வேம்பயர்னு நினைக்கிறீங்களா? உண்மையிலே இறந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி மனிதர்களால் திரும்பி வர முடியும்னு நினைக்கிறீங்களா? ரத்த காட்டேரிகள்லாம் இருக்குது, பேயெல்லாம் இருக்குதுன்னு நினைக்கிறீங்களா? இல்லை என்னை மாதிரி அதெல்லாம் கதை மதனை பீட்டர் ஏதோ பிளான் போட்டிருக்காரு, பீட்டரை சுற்றி இன்னொரு கிராம மக்கள் இன்னொரு ஸ்கெட்சை போட்டாங்கன்னு நினைக்கிறீங்களா? இது வந்து எல்லாம் நடக்கவே இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்மளால் கேட்க முடியல. ஏன்னா இதெல்லாம் ரெக்கார்டட் ஹிஸ்ட்ரியாக இருக்குது. ஸோ வாட் யூ திங்க் இட் இஸ்? இந்த ரெண்டில் வேறு ஏதாவது ஆப்ஷன் இருக்குது வாய்ப்பு இல்லைன்னு எனக்கு பர்சனலாக தோணுது. பட் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நாளைக்கு நான் உங்களை ஒரு வீடியோவில் பார்க்குறேன். இந்த மாதிரி வேறு ஏதாவது கிரேஸியான ஸ்டோரி நான் உங்ககிட்ட சொல்ல நினச்சிங்கன்னா அது என்னங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் நீங்கள் என்ன பர்சனலாக ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இன்ஸ்டாகிராம், ட்விட்டர், ஃபேஸ்புக் எங்கேனாலும் மதன் கௌரின்னு சொல்லி சர்ச் பண்ணுங்கள். யூ ஷுட் பி ஏபிள் டு ஃபைண்ட் மை ப்ரொஃபைல். லவ் யூ ஆல், டேக் கேர், பாய், சியர்ஸ் அண்ட் ஜீஸ். அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இந்த வேம்பயர், பேய் அதெல்லாம் பார்த்து பயப்படுவாங்கன்னா இந்த வீடியோவை தயவு செஞ்சு அவங்ககிட்ட ஷேர் பண்ணி விடுங்க. நல்ல ராத்திரி நேரத்தில். சியர்ஸ்.